செக் பாட்டு போடும்போதா அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களே. சரி, மறுபடியும் ஆரம்பிப்போம். ஓகே, அனைவருக்கும் காலை வணக்கம். கமிட்டி மெம்பர்ஸ்க்கு, சுந்தரனுக்கு, பிரபுவனுக்கு எல்லாருக்கும் காலை வணக்கம். கேமராமேன்லேருந்து ஸ்கோர் கார்டு வரைக்கும். ஷாட்டு 2 6க்கு அப்புறம் என்னப்பா முதல் ஓவர் 3 6 கணக்கில் எழுதுங்கப்பா. அப்புறம் வேற யாருக்கு வணக்கம் சொல்லல? அம்பையர்களுக்கு வணக்கம், ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ் அண்ணனுங்களுக்கு வணக்கம். அப்புறம் இங்கே ஸ்கோர் கார்டு போடுறவங்க எனக்கு உங்களுக்கு வணக்கம். லைவ் பார்க்குற அண்ணனுக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, மறுபடியும் இன்னொன்று கணக்கிலையா கொஞ்சம் மிஸ்ஸுப்பா. பவுண்ட்ரி. இப்போ முதல் ஓவர் பவர் பிளேயில் செம்மையாக வந்து டாமினேட் பண்ணுறாங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, செம்ம பேட்டிங் சோஃபார். இந்த லோவரில் வந்து சரி எங்களுக்கு கவலை இல்லை, காலையிலே வந்து கதகதப்பாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். அடடா, டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 20. பவர் பிளேயில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க இங்கே. சூப்பர் ஸ்டார்ட். ஓகே, கலைஞர் 101 மாபெரும் கிரிக்கெட் போட்டி டிஎம்கே கிரிக்கெட் ஃபிஸ்ட் 2025ல் இன்னைக்கு டே 8, 8வது நாள் வந்துட்டோம்ப்பா. அதான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே 8 நாள் கடந்துருச்சா? ஓகே, நல்லா இருக்கு. அப்புறம் முக்கியமான ஒரு நன்றி சொல்லணும். 8 நாளுமே வந்து எங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிற நம்ம நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி. நம்ம பசங்களுக்கும் ரொம்ப நன்றி. தண்ணியிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் பார்த்து பண்ணுறீங்க, ரொம்ப பெரிய நன்றி அதுக்கு. ஆனால் அது இல்லாமல் கேமராமேன் இருக்கிறீங்களே, வெயிலில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீங்கப்பா. ஸ்ட்ரைட்டாக தட்டி ஓடணுன்னு பார்த்தாரு, பட் ஆனால் அது பின்னாடி தட்டி ஓடிடுச்சு. இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிற பேட்டர் வந்து அவருக்கு ஒரு நிக் நேம் இருக்கான், அதாவது பட்டப்பெயர் மினி ஹர்திக் பாண்டியாவான். சொன்ன உடனே வந்து அண்ணன் குஷி ஆகிட்டார் போலையே. ஆமாண்டா, நான் பெரிய மினி ஹர்திக் பாண்டியா தான்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வைப்பில் இருக்காரு போல. பால் வந்துச்சுண்ணா. ஓகே டிஜே, ஃபுல் டாஸ். இன்னொன்னா கேட்ச் இல்லைங்க. அவங்க டீமில் தான் மினி அதிக் பண்ணியான்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க, பட் இங்கே ஓப்பன் லைவ்ல சொன்னது ரொம்ப குஷியாயிட்டார் போல. பேக் டு பேக் மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு ஆளாண்டு டீம்ஸ் கூட தனியாக வழி நடத்தி கொண்டு போயிருக்காருப்பா. சங்கன் எனக்கு வணக்கம். ஐயோ, மறுபடியுமா? ஐயோ, மாத்தி வெளியே பறக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம பசங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் போல, பந்து தூக்கி போடுறதுக்கு. குட் மார்னிங். வணக்கம்ண்ணே. செக். ஹலோ செக். இப்பதான் வருது. பேட்ஸ்மேன் வச்சு நவுத்திட்டு இருக்காருங்க.
சேர் கேர்ள்ஸ்லாம் அழகா வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க. ஒருத்தர் தான் வந்திருக்காங்களா? போதாது. இந்த பால் அருண் வேற குட்டி போட்ட பூனையாட்டம் இங்கேயே சுத்திட்டு இருந்தான். என்னது அருண் அண்ணே 2 முறை இந்த பக்கம் வந்துட்ட. அண்ணே இல்ல கால்லாம் இல்ல, அங்க தான் இன்னைக்கு வந்தா பீச் இன்னைக்கு பார்க்க அவருக்கு போனேன். டான்ஸ் இருக்கு. இல்ல 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 இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. வா 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 வந்து பாத்துட்டு போயிடு வா. பீச் பார்த்துட்டேனே காலையில போனேன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான். அருண் காலையிலே ஒரு விறுவிறுப்பாக ஒரு ஆட்டம் போயிட்டு இருக்கு. அம்பையர் ஜி அது ஒய்டா அதேதான் ஒய்டு. சேர் கேர்ள்ஸுக்கு தான் வெயிட்டிங். ஸோ சேர் கேர்ள்ஸ் வந்ததும் ஒரு மார்னிங் போட்டோ ஒன்று எடுக்கணும். அருண் வரீங்களா? இல்லைங்கண்ணா கமெண்ட்ரியில கொஞ்சம் பிஸி. வெல்கமிங் டாட் பால். டாட் பாலோட அந்த ஓவர் முடியுது. ஓவர் முடிவுல ஸ்கோர் 42. தரமான ஒரு ஸ்டார்ட்டே. அகைன்ஸ்ட் இருந்தாலும் சரி வித்த இருந்தாலும் சரி எங்கிட்டனா கவலை கிடையாதுடா. நான் மினி அறுதிக்கு பண்ணிட்டேன்டானா அடிப்பேன்டான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. மாசம் அடிக்கிறாரியா மனுஷன். ஆஹா லெஃப்ட் ஆர்மர் ஸ்பின்னர் ரைட்டு. இந்த காம்படிஷன் நல்லா இருக்கும். ஓகே யார் ஜெயிப்பான்னு பார்ப்போமா? 5 balls balance in this over. யாருமே இல்லப்பா யாருமே இல்லப்பா. ஸ்லிப்பின்னு ஏதாவது வைப்பீங்களா? வச்சிங்கன்னா மேட்ச் இன்ட்ரெஸ்டாக போகும். சரி ஓகே சாரி ப்ரோ நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. ஆத்தாடி ஆத்தா நானே போட்டு விட்டேனா? இன்னொரு டாட் பால் ஸ்பின்னர் கொஞ்சம் வேலையை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து தான் டீமுக்கு விக்கெட் எடுத்து கொடுக்கணும்னு இருக்கு போல பவுலிங் டீம். ஏன் பேசாம எல்லாரும் ஸ்பின்னர் போடக்கூடாது? ஸ்பின்னர் ஆயிடக்கூடாது. ஓகே நோ பால் கொடுத்துருக்குறாங்க லெக் அம்பையர். பால் சிக்னல் காமிச்சிட்டாங்க. அண்ட் சக்கிங் அதாவது நீங்கள் கையை ஸ்ட்ரைட்டாக வச்சு போடணும். மடக்கி போட்டிங்கன்னா நோ பால் தான் கொடுப்பாங்க. ஓகே பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. மாற்றலாமா போடலாமா? என்ன சொல்ல வரீங்க? ஓகே ஓவர் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அண்ட் அது ஒரு லோ புல் டாஸ். பட் ஆனால் கட்டாசிட்டா இருப்பா. ஓகே ஓகே அருணே அண்ணா இங்க சதி திட்டம் தீட்டுறாங்க இந்த இரட்டை சகோதரர்கள் பாலா அண்ட் பிரகா.
எப்படியாவது என் டீமை வெளியே துரத்தணும்னு பார்க்குறாங்க. ஆனால் வியூவர்ஸ், உங்களுக்காக நாங்கள் செமி ஃபைனல் ஃபைனல் வரைக்கும் வருவோம்னு சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். நீனா சந்தோஷம். நோ பால் ஐயோ இல்லையா? வந்த வடை போச்சே. நோ பால் கொடுத்துங்க. நோ பால் வடை போச்சே. அண்ட் இன்னொரு ஃப்ரீ ஹிட்டு. மோசமான ஓவரா சான்ஸ் ஆகுமா மாறதுக்கு? ஓகே, லோ விட்டா சார் என்ன ப்ரோ, வெளியே தான் ப்ரோ. மறுபடியும் ஒரு சிக்ஸர் எழுதுங்க. ஓகே டிஜே. ஸ்டம்பிங் சான்ஸை போட்டாருங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க. அண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்பின்னர் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட். ஆன்லைன் ஸ்கோர் வரல பாரு. நான் பார்த்துட்டு இருக்காங்க, வந்துருண்ணா. ஓகே. அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 65. என்னப்பா 3 ஓவருக்கு 65? 3 ஓவருக்கு 65? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அடி சரியான அடி. 100 ரீச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பொறுத்திருந்தா நான் பார்க்கணும். செம்மஞ்சேரி குப்பம், கோவளம் செம்மஞ்சேரி குப்பம் விஎம்சிசி ஒரு ப்ரொஃபஷனலான ஆட்டம் விளையாடிட்டு இருக்காங்க. செம்மையான நாக்கு. ஒரு சைடு ஒருத்தன் ஆடிட்டு இருக்காரு, இன்னொரு சைடு கொஞ்சம் பொறுமையா அவர் கம்பெனி கொடுத்துட்டு இருக்காரு. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக டாஸ் வின் பண்ணால் எல்லாரும் பேட்டிங் தான் எடுப்பாங்க. மேக்ஸிமம் டீம் பேட்டிங் தான் எடுத்திருக்கு. இது வரைக்கும் 8வது நாளில் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அபோவ் 85% மேலே தான் வந்து பேட்டிங் தான் எடுத்திருக்காங்க டாஸ் வின் பண்ணி. சூப்பருங்க. எங்க போட்டாலும் வெளியே தான்ற மாதிரில இருக்குது. செம்மையான ஷாட் ஸ்ட்ரெயிட்ல. அதுவும் ஓகே டீச்சர், பவுலிங் டீம் ஏதாவது கண்டிப்பா யோசிச்சு பண்ணுங்க. ஓகே ஓகே, டீசெண்டான ஒரு இதுதான். பட் ஆனால் வைடு கொடுத்துருக்குறாங்க. கீப்பர் மட்டும் ஏதோ சதுரதா காட்டிக்கிட்டு இருக்காரு. எஸ் சொல்லுங்க. ரிவ்யூ ஃபார் வைடு. எஸ் கம்ப்யூட்டர் ஜி செக் பண்ணுங்க. கீப்பர் செம்ம கான்ஃபிடண்டாக தான், அது ஒய்டே கிடையாது. அப்புறமா டக்குன்னு ஒரு கண்ணை மூடிட்டு ரிவ்யூ எடுத்துட்டாரு. நம்ம ஆல்ரெடி நேற்று ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. சங்கடமாக போச்சு பாவத்துக்கு. கடைசியாக வந்தார் அவரு, அதுக்கப்புறம் வரல. அவருக்கு அதுக்கப்புறம் வரல. பாவம் மனசு விட்டுருப்பாப்புல. வெற்றிகரமாக 8வது நாள் மற்றும் முதல் போட்டியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். விஎம்சிசி செம்மஞ்சேரி குப்பம் மிக சிறப்பான பேட்டிங்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒய்டு கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. ரிவ்யூ கொஞ்சம் வேஸ்டா போச்சு. ஓகே, ஃபிளிக் பண்ணி விட்டாருங்க லெக் சைடுல. பட் வேற ஒண்ணும் இல்லை. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அண்ட் ஸ்ட்ரைக்ல அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. ஓகே, இவருக்கு அகைன்ஸ்டா இவர் வந்து ஒரு விக்கெட் எடுப்பாரான்னு பார்க்கணும். இல்லை, இவருக்கு அகைன்ஸ்டா இவர் மறுபடியும் வந்து அவரோட வேலையை காமிக்க போறாரு, 6 தான் அடிக்க போறாரு, அதையும் பார்க்கணும். ஆடரடா பால் சரியா மாட்டல. பட் நல்ல பால், கொஞ்சம் பாலை சுழட்டி விட்ட மாதிரி இருக்குது. அண்ட் அது ஒரு சிங்கிள். அடடா நோ பால், அவுட் ஆஃப் த விச் போட்டாரே. அண்ட் இன்னொரு ஃப்ரீ ஹிட்டு.
நோ பால், ஃப்ரீ ஹிட் கொடுத்துருக்காங்க. ஓ பரவாயில்ல, நல்ல கம்பேக் பால். அண்ட் அது ஒரு லெக் பை அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் ரன் அங்க. ஓகே பேட்டா, ஓகே பேட்டா அந்த கணக்கில் எழுதிக்குங்க. ஓகே ஷாட் 6. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், முதல் மேட்ச் முதல் ஆஃப் செஞ்சுரி. இன்னைக்கு டேவோட முதல் ஆஃப் செஞ்சுரி. எத்தனை பாலுக்கு ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு? எத்தனை பால்? 16 பந்துக்கு ஆஃப் செஞ்சுரி. 16 பந்துகளில் அரை சதம் கடந்திருக்கின்றார். ஓகே ஓகே டிஜே. ஆஹா, எச்சா மேலையா வெளியவா? கேட்சா 6ங்க. ஓ 6. ஃபைன் லெக் அங்கனக்குள்ள தான் இருந்தாரு. எதுவும் வாய்ப்பு இருந்திருக்குமா ஸ்கொயர் லெக்ல? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஓவர் முடிஞ்சிச்சு. ஓவர் முடிவுல ஸ்கோர் 88. அண்ணா நீங்க சொன்ன 100 வந்துரும் போலயே. ஓகே, அற்புதமான ஒரு செலிப்ரேஷன் சாங். முக்கியமாக 88. அண்ட் லாஸ்ட் ஓவர் ஒரு பவர் பிளே வேறு. ஸோ 100 தொடர தான் அவங்களோட மைண்டாக இருக்கும். பட் 100 எடுக்க விடாமல் பண்ணணும் பவுலிங் டீம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு. ஏற்கனவே ஒரு டீம் 100 கிராஸ் பண்ணியிருக்காங்க அருண். ஆமாங்கண்ணே, 104 டார்கெட்டாக கொடுத்துருந்தாங்க. 104. அபிஷேக் ஒரு 82 அடிச்சாப்புல, நல்லா ஞாபகம் இருக்குது. இது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இந்த மேட்ச் 100 தடுப்பாங்களான்னு பார்ப்போம். ஓகே, தடுக்கிறது நல்லது, பரவாயில்ல. ஓகே, பவர் பிளேலாம் கொஞ்சம் ஃபீல்டிங் கொஞ்சம் பார்த்து நிப்பாட்டிங்க. அதுவும் இல்லாட்டி நோ பாலாக போயிடும். அடடா, ஷார்ட் பால், பட் பெருசாக அடி விழுங்கலை. அண்ட் அது ஒரு சிங்கிள். ஓகே, மினி ஹர்திக் பாண்டியா, அவர் தான் நிக் நேமு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்கிறாரு. அவர் உள்ளே இருக்கார் இப்போ ஸ்ட்ரைக்கில். ஓங்கி அடிக்க பார்த்தாரு. பட் ஆனால் டைமிங் கிடைச்சது, மிஸ் பண்ணிட்டார். பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டார் தான் சொல்லணும். அதே தான், ஒன்றுமே பண்ண முடியல. டாட் பால். ஆஹா ஆஹா ஆஹா, ஷாட்டா போடலாம். ஸ்பின்னர் வந்துட்டு இவ்வளோ ஷாட்டா போடக்கூடாது. 6 6. ஓகே ஓகே டிஜே. ஓகே, பால் ஓல்டு பால். ஓகே, பால் வந்துடுச்சு. ஓகே ஃபைன். வெளியே இருக்கிற நம்ம பசங்கள்லாம் அந்த பால் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க. ஓகே, அண்ட் அது ஒய்டி கிடையாது அப்படின்ட்டாங்க. அண்ட் போல்டு அண்ட் ஃபைனலி கெட்ஸ் a wicket. ரொம்ப நேரமா வந்து லெக் சைடுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஃபைனலி கெட் a wicket. செம பேட்டிங். எஸ், ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். கீப்பர் வந்து பின்னாடி அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நைஸ் பேட்டிங் ப்ரோ அப்படின்னு. எஸ், சீரியஸ்லி நல்ல பேட்டிங். பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். சீரியஸ்லி நல்ல பேட்டிங்.
வெல் ப்ளே ப்ரோ. மினி வெர்ஷன் வேற சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காகவே செஞ்சுட்டாரு. ஓகே டிஜே. ஓகே, இந்த பால் வைடு கொடுத்துருக்குறாங்க. இந்த பால் ரொம்ப தள்ளி போனதுனால ஒரு வைட். ஓகே, 100 அடிப்பாங்களா பேட்டிங் டீம்? இதான் கேள்வி. ஓகே, ஏச்சு கேட்ச் எனி சான்ஸ் எதுவும் இல்லை. ஒரு ரன்னு இப்போ வரைக்குமே வந்து டீசெண்டான ஒரு ஓவராக முடிஞ்சிருக்குது. அண்ட் 100 விடலை. 97 ரன் அடிச்சிருக்காங்க. 97 ரன் அடிச்சிருக்காங்கண்ணே. 97 100 அடிக்க விடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பெரிய விஷயம். அண்ட் லாஸ்ட் ஒரு சூப்பர் பவுலிங். 98 டார்கெட்டு. இந்த பிரிண்ட் இருக்குதாம்மா, அதை காட்டுமா? ஜெராக்ஸ் இருக்குதாம்மா? ஸோ அடுத்து ஆட இருக்கும் போட்டியானது விஜய் பிரதர் கானத்தூர் வர்சஸ் எஸ்எஃப்எல் காய்ஸ் கேளம்பாக்கம். 2 டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எஸ்எஃப்எல் காய்ஸ் கேளம்பாக்கம், விஜய் பிரதர்ஸ் கேப்டன்ஸ் 2 பேரும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 98 ரன்ஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அணியின் பிரசாந்த் ரொம்ப நல்லா விளையாடி 64 ரன்களை எடுத்திருக்கிறாரு. அண்ட் பிக்கி வருண் மேட்ச் சம்மரி சொல்றேன்ப்பா. ஓகே, ஸ்டார்டிங்கில் முதல் ஓவரே தரமான ஒரு ஸ்டார்ட்டு. முக்கியமாக வந்து ஒரு 20 ரன்ஸ் போட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி 42, அதுக்கப்புறம் ஒரு 65, அதுக்கப்புறம் வந்து ஒரு 70க்கு மேலே 80க்கு மேலே சொல்லிட்டு போட்டு கடைசியாக வந்து ஒரு 97 அப்படின்ற ஒரு ஸ்கோரை வந்து முடிச்சு விட்டாங்க. அதில் முக்கியமாக வந்து மினி வெர்ஷனா வர்லி பாண்டியன் அவங்க டீமில் செல்லமாக கூப்பிட்ற பிரசாந்த் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா மாசான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூரூர் வடக்கு ஒன்றியம் கோகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மிக கோலாகலமாக இந்த கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. ஓப்பனிங் பேட்டர்ஸ் உள்ள வந்துருங்க. செக் செக். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட விஜய் பிரதர் கானத்தூர் வர்சஸ் எஸ்எஃப்எல் கேளம்பாக்கம் 2 டீம் கேப்டன்ஸும் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் போட இருக்கிறது. ஸோ ரூல்ஸ் எல்லாம் தெரியும், லாஸ்ட் இயர் ஆடி இருக்கீங்க, நீங்களும் ஆடி இருக்கீங்க. ஸோ எதனா டவுட்ஸ் எதனா இருக்குங்களா உங்களுக்கு? ஹெட்ஸ் டெய்ல்ஸ் யார் டாஸ் கேட்க போகிறது? நீங்கள் கேட்குறீங்களா? ஓகேங்களா? ஹெட்ஸ் ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். ஹெட்ஸ் இட் இஸ். டாஸ் வின் பண்ணது எஸ்எஃப்எல் கேளம்பாக்கம். வாழ்த்துக்கள் எஸ்எஃப்எல் கேளம்பாக்கம். பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. டாஸில் வெற்றி பெற்ற எஸ்எஃப்எல் கேளம்பாக்கம் அணியினருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு வெள்ளி நாணயம், அதாவது டாக்டர் கலைஞர் அவர்களின் உருவம் பொறிக்கப்பட்ட வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 8ஆம் நாளான இன்று விஜய் பிரதர்ஸ் கானத்தூர் எஸ்எஃப்எல் காய்ஸ் கேளம்பாக்கம் அடுத்ததாக விளையாட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எஸ்எஃப்எல் காய்ஸ் கேளம்பாக்கம் டாஸில் வெற்றி பெற்று முதலில் பேட் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது
விஎம்சிசி கோவளம் செம்மஞ்சேரி குப்பம் கிங்ஸ் 11 கொரப்பட்டு அணிகள் விளையாடி கொண்டிருக்கின்றது. அடடா, அங்க அக்ரெசிவ் ஸ்டார்ட்னா இங்கேயும் அக்ரெசிவ் ஸ்டார்ட். ஈஸியா விட மாட்டாங்க போலயே. ஸ்டார்டிங் வித் 6. இது வரைக்குமே ஓகேமா ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த ரெண்டு டோர்னமெண்ட்லயும் சேஸ் பண்ணது கிடையாது. ஓகே ஓகே. சோ மொத 6 ஒரு ஹையஸ்ட் டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. மொத பாலே 6 அடிச்சிருக்காங்க. சேஸ் பயங்கரமா இருக்குமோ? ஸோ 5 ஓவருமே பரபரப்பாக தான் இருக்கும். சரியான பேட் ஸ்விங்கு. பட் ஆனால் ஒரு சிங்கிள் எட்ஜில் போயிருக்கு. புள்ளிங்களுக்கு வணக்கம், காலை வணக்கம். ஓவருக்கு ஒரு 3 6 தேவைப்படும். ஐயோ என்னங்க, பால் தரையோட தரையா தான் போச்சு. வேணா பேட்டு தான் வானத்தை நோக்கி போயிருக்குது. அண்ட் அது ஒரு ரன்னு லாங்ல. ஓகே 6, அதுக்கப்புறம் 2 சிங்கிள். மறுபடியும் கனெக்ட் ஆயிருந்தா போய் தண்ணியில விழுந்திருக்குங்க இந்த பால். சிரமம் தான். அப்புறம் மறுபடியும் ஒரு வீச்சு. பட் ஆனால் பேட்டில் மாட்டலை. அது ஒரு டாட் பால். வெல்கம் டாட் பால். கேட்ச் கொடுத்தாருங்க. வட போச்சு. மறுபடியும் ஒரு 6 அடிக்கலாம் நினைச்சு ட்ரை பண்ணாரு. பட் நான் கடைசியில் ஏஜாயி கேட்ச். ஓகே, அண்ட் இது ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ் ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் போகலை. லைன் கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. அண்ட் அது ஒரு ஒயிட். போன பால் 6 அடின்னு நினச்சி மறுபடியும் முயற்சி பண்ணார். பட் ஆனால் அது ஒரு விக்கெட்டில் முடிஞ்சிருச்சு கடைசியா. சரியான பால் காலில் பட்டிருக்குது. அண்ட் டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் ஸ்கோர் 9. ஓகே டிஜே. ஓகே, பவர் பிளே முடிஞ்சிச்சு. அண்ட் ரெண்டாவது ஓவர். முதல் ஓவர் 9 ரன்னு. கேட்ச் யாராவது பிடிங்க. வாய்ப்பு இல்லை. அண்ட் அது ஒரு வைட். அம்பையர்ஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ் கவர்ஸில் மிட் விக்கெட்டில்
பாயிண்ட்ல நிக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருந்துங்க. பேட் நிறைய உருவுது. ஏன்னா வீச்சு அப்படி. ஓகே, ஷாட் நல்லா மீட் ஆயிருக்கான். நல்லாவே மீட் ஆயிருக்குது. அண்ட் அது ஒரு வெளியே 6. வெல்கம் பவுண்டரி. I'm a Barbie girl. ஓகே, 6 பறந்துருச்சு. 6க்கு அப்புறம் வந்து இந்த ஓவர்ல இன்னும் எத்தனை வரப்போகுது அப்படின்றதான் பார்க்கணும். ஓகே, பேட்டு உருவதுனால க்ளவ்வெல்லாம் போட்டு கிரிப்பெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறார் பேட்ரு. மிஸ் பண்ணிட்டாரு. சுத்தணும் நினைச்சு சுத்தினாரு, பட் மாட்டலை. டாட் பால் 6க்கு அப்புறம். இது தரமான ஒரு ஷாட்டு. அண்ட் இதுவும் 6. சேஸ் ஈஸியா இருக்காது போலயே. அம்பையர் பின்னாடி இந்த பால் வருது. ஓகே 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 ஓகே. ஓகே, நைஸ் 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 பால். நைஸ் கம் பேக் அகைன். 6 அடிச்சா ஒரு டாட் பால் உறுதி அப்படின்றத மைண்ட் செட்ல வச்சு போறாரு போலயே. எட்ஜ், எனி கேட்ச், எனி பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரோ. இன்னும் வரவ போறோம்ல 6 அடிச்சதுக்கு அப்புறம் அவுட் ஆயிட்டு போறாங்க. இப்படில இருந்தா ஸ்கோர் போகாதே. யாராவது ஒருத்தர் நினைச்சிட்டு ஆடுங்க, அப்பதான் அந்த சேஸை முடிக்க முடியும். அண்ட் விக்கெட்டு. சரிப்பா, ஓகேப்பா. ஓகே, முதல் ஓவரில் ஒரு விக்கெட்டு, 2வது ஓவர்லேயுமே ஒரு விக்கெட்டு. 6 அடிச்சதுக்கப்புறம் வந்து சரி ஓகே என் கோட்டா முடிஞ்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் நினச்சி நின்று ஆடினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சேஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே, லோ புல்டாஸ் ஆஃப் சைடில் ட்ரை பண்ணார், பட் பெருசாக மாட்டல. அண்ட் நல்ல ஃபீலிங், நல்ல ஷூட். அண்ட் சிங்கிளோட ஓவர் முடியுது. அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 23. இதே நிலைமையில பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 40+ போயிட்டாங்க. அந்த ஒரு ஓவர் வந்து கிட்டத்தட்ட 3 6 வரிசையாக போச்சு. அதிலே ஸ்கோர் எங்கேயோ போயிடுச்சு. சேஸை முட்டிக்கணும்னா எல்லா பாலும் 6 தேவைன்றதுலாம் இல்லை. ஒரு ஓவருக்கு மினிமம் 3 6 4 6 போதும், அதை சேஸ் பண்ணலாம். ஆனால் பவுலிங் டீம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், 100 அடிக்க விடலை அவங்க. எப்படி எங்களை அடிக்க விடாமல் போனாங்க அப்படின்ற ஒரு கொலைவெறியிலேயே போட்டிங்கன்னா மேட்சை முடிச்சிடலாம். ஓகேம்மா, நீ பாட்டு ஆஃப் பண்ணுமா. மினி ஹார்திக் பாண்டியா ஆன் bowling. ஆகா, முதல் பால் டீசெண்டான ஒரு ஷாட், லாங் ஆஃப்ல அண்ட் ஒரு சிங்கிள். பேட்டிங் வர மாதிரி இருந்துச்சு, bowling அதே ஆக்ஷன் இருக்குன்னு எதிர்பார்த்தேன்.
ஓகே, அடுத்த பால். ஓ, நல்ல டீசெண்டான ஒரு யார்க்கர் அண்ட் அது ஒரு டாட் பால். ஓகே, இது கொஞ்சம் அவுட் சைடில் வெளியே போட்ட காரணத்தினால ஒரு வைடு. ஃபுல்டா சரியா படல சைடு. பட் பேட்டர் அங்கேருந்து ஐயோ பவுலிங் சைடு யாருமே பேக்கப் இல்லை. பட் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடின ஓட்டத்துக்கு கப்புள்ஸ்க்கு அந்த கல்லுக்கிட்டே போயிருப்பாப்புல இன்னும் கொஞ்சம் நேரத்தில். கீப்பர் சைடு ஸ்ட்ரைக்கர். ஓகே, நோ பால் பேட்டர் அடிச்சோன்னே கேட்டாப்புல. பட் ஆனால் அது கரெக்ட் பால்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. கேட்ச் எனி சான்ஸ் கிடையாது. இன்சைட் சர்க்கிள் இருந்தால் ஈஸி சான்ஸு. அண்ட் ஒரு சிங்கிள். மறுபடியும் இந்த வரல பெருசாக பவுண்டரி இப்போதைக்கு எதுவும் வரல. இப்படியே போட்டாங்கன்னா மேட்சை கைக்குள்ள எடுத்துகிட்டு போயிடலாம். போலிங் டீம் அதுக்கு நாங்கள் விட்டாதானே அப்படின்ற மாதிரி இல்லைங்க, 2 பேருக்கு நடுவில் போய் விழுந்துருச்சே. ஓகே, சோபார் பவுண்டரி இல்லை. பவுண்டரி தேவை. ஒரு ஓவருக்கு 4 6 வேணும்னு சொல்லியிருந்தேன். பட் ஆல்மோஸ்ட் ஓவர் முடிய போகுது. யாருமே மறுபடியும் யாரும் இல்லை. போங்கப்பா, எனக்கு வருத்தம்பா. இதுவும் ஒரு டாட் பால். டாட் பாலோட ஓவர் முடியுது. அண்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் 29. Okay, DJ. Okay. Okay. Wide outside the up stump and batter வந்து அப்பீல் கேட்டுட்டாரு. அம்பையர்ஸும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க செக்கிங்னு. ஓகே, அண்ட் இது ஒரு ஸ்லோவர் பால். பட் ஆனால் அதுவும் ஒரு வைடு தான். வேகமாக போட்டேன் தானே சொல்கிறீங்க, மெதுவாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் போட்டார். பட் வைடில் போட்டிருக்காரு. இதுவும் ஒரு வைட். அடிக்கலாமா வேணாமான்னு கடைசி நிமிஷத்தில் பேட் அவுட்டாரியா. நல்ல ஐடியா, ப்ரிகாஷன். அண்ட் யாக்கிங் லென்த்து. பட் அதை நான் பெருசாக மாட்டலை. அண்ட் அது ஒரு டாட் பால். ஓகே, மேட்ச் கையை மீறி போய்கிட்டு இருக்குது அவங்களுக்கு. ஓ, கீப்பர் தலையில் வந்து பேட்டர் போட்டிருப்பார் போலையே. அண்ட் ஒரு சிங்கிள் ஒயர் லெக்ல. ஓ, சம ஷாட். எங்களை கிட்ட ஒருபடியா பால் வந்துருச்சு. அண்ட் அந்த பால் எடுத்து போட்டுருங்க வெளியே. தாண்டி போய்விட்டது. 6. ஓகே டிஜே, பங்கு ரெடி ஆயிரு. கேட்ச் வருண்டாங்க. ஆனால் அது எந்த சைடு அப்படின்றத சொல்லல போலயே. கேட்ச் இல்லை, பட் நைஸ் ஃபீல்டிங். அங்கே என் டீமுக்காக மண்ணிலையும் உருளுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைவு. அண்ட் அங்கே ஒரு ரன்.
மாற்றி மாற்றி ஓடி இருக்கிறாங்க. ஓகே, ஸ்லோயிஷாக போடப்பட்ட பந்து அண்ட் அது ஒரு ஃபுல் பாலு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பால் வெளியே. செம்ம டைமிங் ப்ரோ, 6. பட் இட்ஸ் கொஞ்சம் லேட்டு. நான் அடிக்க வேண்டிய ஸ்கோர்னும் நிறைய இருக்குது. மீண்டும் ஒரு ஸ்லோ பால் லென்த்தில் போட்டதுனால. ஸோ ஓகே, சேஃப் அண்ட் 2 ரன் கேரண்டி. நாங்கள் ஆள் இல்லை, ஓடி எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். அண்ட் 2 ரன்னோட ஓவர் முடியுது. அண்ட் ஸ்கோர் 49. ஸோ மேட்ச் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பவுலிங் பேட்டிங் டீமுக்கு. ஓகே டிஜே, திரு அவர்கள் பந்து வீச தயாராக இருக்கின்றார். தூக்கி அடிச்சாருங்க. புடிச்சிட்டாரா? இல்லீங்க, புடிச்சிருந்தா சூப்பர் கேட்ச். சீரியஸ்லி நேத்து 2 ஸ்டன்னர் பார்த்தோம். டைவ் இங்க சைடுல டைவ் அடிச்சு ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டாரு. பட் இன்னும் 1 செகண்ட் டைமிங் தான் பிடிச்சிருந்துருப்பாப்ல. பட் ஆனா கேட்ச் மிஸ் அண்ட் அது பவுண்டரிக்கும் போயிடுச்சு. 50 கிராஸ்ட். ஓகே, அண்ட் டாட் பால். ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் கையை மீறி போயிடுச்சு. அண்ட் பவுலிங் டீம் நல்லா பேட்டிங் ஸ்கோர் பண்ணி பவுலிங் சூப்பராக பண்ணிட்டாங்க. எஜ்ஜு பட் ஆனால் ஆள் இருக்கிறாங்க. ரன் அவுட். இப்படியா த்ரோ பண்ணுறது? என்ன இருக்க மாட்டியா? இப்படி பண்ணிட்டீங்களே. ஓகே, அண்ட் அடுத்த பால். அதுவும் ஒரு டாட் பால். ஒரு அற்புதமான டெலிவரி எல்லாம் போட்டுன்னு இருக்காரு மிஸ்டர் திரு அவர்கள். ஓகே, அண்ட் இறங்கி வந்து அடிக்கணும் முயற்சி பண்ணார். விடனா அதுவும் முடியவில்லை. டாட் பால். அண்ட் ஃபைனலி ஆல்மோஸ்ட் தே வாட் a மேட்ச். ஒரு சில பால் தான், ஒட்டுமொத்தமாக கேம் முடிஞ்சிரும். நைஸ் சேஞ்ச். வேமா ஓடி வந்தா அழகா பூ போல ஒரு பால் போட்டு டாட் பால் போட்டு ஓவர் முடிஞ்சிச்சு. சூப்பர் டூப்பரான ஒரு வின்னு. எஸ், இன்னைக்கு மேட்ச் ஒரு பிரமாதமா விளையாடி இருக்காங்க.